திடீரென பல நாட்களின் பின்னர் அடர்ந்த தாடியோடு சோகம் நிறைந்த முகத்தோடு கையில் விலங்கோடு வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் பிள்ளையான். அதுவும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். கொண்டு செல்லப்பட்ட அந்த கணமே மீண்டும் சிறையில் அடைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 1 வருடங்கள் இன்னும் ஒரு 4 நாட்கள் வந்தால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 1 வருடங்கள் நிறைவையும் எட்டப் போகின்றது. அதோடு ராஜபக்ச குடும்பத்திலே 2 பேருக்கு இப்போது பிடியாணை, அதாவது கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார்கள், ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த மிக முக்கியமானவர்கள் என்ற தகவல்களும் இப்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். பிள்ளையான், அதாவது இன்னும் பிள்ளையானை பற்றிய எந்த தகவலும் இல்லை என்று எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். பிள்ளையானுக்கு என்ன நடந்தது, பிள்ளையான் என்ன ஆனார், பிள்ளையானை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இந்த உதயகம்மன்வல மஹிந்த ராஜபக்ச தரப்பு முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன ஆனார் பிள்ளையான் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழுகின்ற போதுதான் இன்றைய தினம் அதுவும் மதியம் அளவிலே திடீரென பிள்ளையான் வெளியே இழுத்து வரப்பட்டிருக்கின்றார். அதுவும் கையில் விலங்கோடு, மிக அடர்ந்த தாடி, முகத்திலே எந்த சந்தோஷமுமே இல்லை. இதற்கு முன்னர் பிள்ளையான் சிறையிலிருந்து அவரை எங்கேயாவது வெளியே கூட்டி வருகின்ற போது சிரித்த முகத்தோடு 2 கைகளையும் அசைத்து காட்டி கொண்டு செல்வார். கையிலே விலங்கு போடப்பட்டிருந்தாலும் அந்த கைகளை அசைத்து காட்டியபடி சிரித்தபடியே செல்வார். முன்னால் இருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு நக்கல் கதைகளை, அதாவது பகுதியாக கதைகளை சொல்லிக் கொண்டு செல்வார் பிள்ளையான். ஆனால் இம்முறை பிள்ளையானை வெளியே கொண்டு வருகின்ற போது அடர்ந்த தாடியோடு சோகம் நிறைந்த முகத்தோடு, யாரை பார்த்தும் அவர் சிரிக்கவும் இல்லை. அப்படியே இன்றைய தினம் பிள்ளையான் கொழும்பு நீதிமன்றத்தினுடைய சட்ட மருத்துவ அதிகாரியினுடைய அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றாராம். அங்கே அந்த சட்ட மருத்துவ அதிகாரியுடைய பரிசோதனைகளின் பின்னர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திற்கு பிள்ளையான் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அதுவும் பிள்ளையான் கிட்டத்தட்ட 1 வருடங்களின் பின்னர் வெளியே வருகின்றார். அதாவது 1 வருடமாக போகின்றது. இந்த மாதம் 8ஆம் திகதியானால் 1 வருடம். கடந்த வருடம் 2025 இந்த சித்திரை மாதம், இந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்றளவும் பிள்ளையான் வெளியே வரவில்லை. பிள்ளையான் பற்றிய தகவல்கள் பல வெளியே வந்தது, பிள்ளையான் வெளியே வரவில்லை. ஆனால் இப்போது ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி பிள்ளையான் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இன்னும் ஒரு 4-5 நாட்கள் போனால், இன்னும் ஒரு 6 நாட்களிலே பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 1 வருடங்கள் இவர் கல்கிசை நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார். மீண்டும் அவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காணொலிகளை பார்க்கின்ற போது புரிகின்றது பிள்ளையான் எந்தளவிற்கு மன உளைச்சலிலே இருக்கின்றார் என்று. இன்னும் பிள்ளையானை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்த்தால், ராஜபக்சக்கள் குடும்பம், அதுவும் ராஜபக்ச குடும்பத்திலே மூத்தவர் என்றால் சமல் ராஜபக்ச. இந்த சமல் ராஜபக்ச சிக்கலாம். காரணம், இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய இந்த ஏர்பஸ் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடப்பட்டு 2 விமானங்கள் கொள்முதல், 4 விமானங்கள் குத்தகை அடிப்படையில் எடுத்தல் என்ற ஒரு ஒப்பந்தமானது சமல் ராஜபக்சவுடைய வீட்டிலே வைத்து தான் 2012-13ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் எந்த ஒரு அந்த ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய அலுவலகத்திலே நடக்கவில்லை, சமல் ராஜபக்சவுடைய வீட்டிலே இந்த கருத்தாடல் இடம்பெற்றிருக்கிறது, கலந்த ஆலோசனை இடம்பெற்றிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் கபில சந்திரசேன என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அதிரடியாக, அதாவது தலைமை நிறைவேற்று அதிகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள், அவர் ஏன் கைது செய்யப்பட்டிருந்தார் என்றால், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய தலைமை நிர்வாகியாக அவர் இருந்த காலப்பகுதியிலே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு 2 விமானங்களை கொள்முதல் செய்வதற்காக பிரான்சினுடைய ஏர்பஸ் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறதாம். அந்த ஒப்பந்தத்திலே ஒரு 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய விமானத்தை 100 ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்களாம், 2 விமானத்தையும். இது உதாரணத்திற்கு சொல்கின்றேன். எனவே 2 மடங்காகத்தான் பணத்தை கொடுத்து தாங்கள் விமானத்தை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சார்ந்தவர்கள். ஆனால் அந்த விமானத்தை வாங்குவதற்காக ஏர்பஸ் நிறுவனம் இதன் ஒப்பந்ததாரர்களுக்கு, குறிப்பாக இந்த கபில சந்திரசேன உட்பட அவர் பின்னால் இருந்த ராஜபக்சக்களுக்கெல்லாம் 16 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர்கள் லஞ்சமாக கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முதல் கட்டமாக 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சமாக இந்த கபில சந்திரசேனவினுடைய மனைவியான பிரியங்காவினுடைய வங்கி கணக்குக்கு கைமாற்றப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் மஹிந்தவனுடைய கூட்டாளியுடைய வங்கி கணக்குக்கு அது மாற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மஹிந்தவுக்கும் மஹிந்தவனுடைய இன்னும் மிக முக்கியமான மஹிந்தவனுடைய சகாக்களுக்கும் சென்று சேர்ந்ததாக கபில சந்திரசேன ஒப்புக்கொண்டு விட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடைய விசாரணையிலே அவர் சொல்லிவிட்டார் இந்த உண்மைகளை. ஆனால் அந்த விசாரணை இடம்பெற்று அடுத்த ஓரிரு நாட்களின் பின்னர் சொல்லிவிட்டார், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினை எச்சரித்துத்தான் மஹிந்தவை உள்ளே
உள்ளே சேர்க்க சொல்கின்றது, ராஜபக்சக்களை உள்ளே சேர்க்க சொல்கின்றார்கள் என்று இன்னும் ஒரு பக்கத்தால் அவர் வழக்கும் தாக்கல் செய்திருக்கின்றார். இதில் எது உண்மை என்று தெரியவில்லை. மாறாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு மஹிந்தவும் இதிலே தொடர்பில் இருந்தார் என்பதை, அல்லது மஹிந்தவுக்கும் பங்கு சென்றிருக்கின்றது, நாமலுக்கு சென்றிருக்கின்ற அடிப்படையில் சொல்லியிருந்தவர் பின்னர் என்னை அச்சுறுத்தித்தான் அதனை வாக்கு மூலமாக பெற்றார் என்றும் சொல்லிவிட்டார். இதன் பின்னர் அவரோடு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து ராஜபக்ச தரப்பு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றது தெரியவில்லை. மாறாக கபில சந்திரசேன இதனை தெரிவித்திருந்தார். இப்போது அந்த விடயம் சார்ந்து அந்த காலகட்டங்களிலே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக பணிக்குழுவுக்குள்ளே இருந்த சமல் ராஜபக்சவுடைய இளைய மகனான சமிந்திர ராஜபக்சவை கைது செய்வதற்காக இப்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அத்தோடு இந்த முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய இந்த தலைமை நிர்வாகியான கபில சந்திரசேனவினுடைய மனைவியான பிரியங்காவையும் கைது செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காரணம், அவர்கள் வழக்குகளுக்கு வரவில்லை, அவர்கள் இப்போது இலங்கைக்குள்ளே இல்லையாம், நாட்டை விட்டு தப்பி ஓடி விட்டார்கள் என்ற தகவல் வந்துவிட்டது. உடனடியாக நீதிமன்றம் இலங்கையில் உள்ள எல்லா விமான நிலையங்களுக்கும் இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அனுப்பி வையுங்கள், அவர்கள் இலங்கைக்குள்ளே வந்தால் உடனடியாக கைது செய்யும்படி இந்த விமான நிலைய போலீசார் உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சமல் ராஜபக்சவனுடைய இளைய மகனான சமிந்திர ராஜபக்ச தான் இவ்வாறு கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோருமே சமல் ராஜபக்ச கைது செய்யப்படலாம் அல்லது இது சார்ந்து உள்ளே இழுக்கப்படலாம் என்று பார்க்கின்ற போது அவருடைய மகன் இப்போது சிக்கி இருக்கின்றார். அவருடைய மகன் சிக்கினால் என்ன, பின்னால் சசீந்திர ராஜபக்ச சிக்குவார், அதன் பின்னர் சமல் ராஜபக்சவுடைய பெயர் வெளியே வரும், அதன் பின்னர் நாமல் ராஜபக்சவுடைய பெயர் வெளியே வரும். காரணம், இவர்களெல்லாம் இந்த ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து விமானத்தை கொள்முதல் செய்வதற்காக கொடுக்கின்ற பணத்தை விட அதிகமான பணத்தை கொடுத்து விமானத்தை வாங்க தயாராக இருந்தார்கள். அது மக்களுடைய பணம். ஆனால் அவர்கள் அதற்கு லஞ்சமாக ஏர்பஸ் நிறுவனம் இவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கும் தயாராக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. வேறு எந்த நிறுவனத்திடமும் போகாதீர்கள், எங்களிடமே வாருங்கள் என்ற அடிப்படையில் லஞ்சம் கொடுக்க தயாராக இருந்ததாகவும், அத்தோடு அதிக விலைக்கு எங்களிடம் நீங்கள் இதை வாங்குவதனால் லஞ்சம் கொடுக்க தயாராக இருந்ததாகவும், 16 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பேசப்பட்டதாகவும், அதில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் கபில சந்திரசேனனுடைய மனைவியினுடைய வங்கி கணக்குக்கு கைமாற்றப்பட்டதாக, ஏனைய பணம் என்ன நடந்தது என்று கூட தெரியாத நிலை காணப்பட்டு கொண்டிருந்தது. இப்போது அதனுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. அதன் ஒரு அங்கம்தான் சமல் ராஜபக்சக்களின் மூத்த வாரிசான சமல் ராஜபக்சனுடைய இளைய மகனான சமிந்திர ராஜபக்சவை கைது செய்வதற்கு நீதிமன்றம் இப்போது திறந்த பிடியாணை பிறப்பித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் உதய கம்மன்வெலவனுடைய இந்த புத்தகம் தொடர்பிலே இப்போது பெரும் சர்ச்சைகள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த புத்தகம், அதாவது உதய கம்மன்வெலவனுடைய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரிகளை தேடி என்ற நூலானது நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நூல் வெளியீட்டிலே கலந்து கொண்டது மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டிருந்தார், விமல் வீரவம்ச கலந்து கொண்டிருந்தார், GL பீரிஸ் கலந்து கொண்டிருந்தார், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல கலந்து கொண்டிருந்தார். எல்லோருமே ஏதோ ஒன்று வெளிவரப் போகின்றது என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த உதயகமனில் அப்படித்தான் சொல்லியிருந்தார், நான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியை வெளியிடப் போகின்றேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே வெளிவந்தது என்னவோ அவர் சொல்லிவிட்டார், எல்லாத்துக்கும் காரணம் சஹ்ரான் தான், ராஜபக்சக்களை சொல்லாதீர்கள், அத்தோடு இராணுவத்தினரையும் சொல்லாதீர்கள், சஹ்ரான் தான் காரணம் என்ற அடிப்படையில் சொன்னதனால் 15 நிமிடங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்து 15 நிமிடத்திலே தப்பி ஓடி விட்டாராம் இந்த சஜித் பிரேமதாச, வெளியே தப்பி ஓடி விட்டாராம். தலதா அத்துக்குரல் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்திருக்கின்றார் போல் இருக்கின்றது, அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர். எனவே இந்த சஜித் பிரேமதாச தப்பி ஓடிய பின்னர் இப்போது சஜித் பிரேமதாச தரப்பு கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த புத்தக வெளியீட்டுக்கு, அல்லது இந்த உதயகம்மன்வெலனுடைய புத்தக வெளியீட்டுக்கு. அவர் ராஜபக்சக்கள் தரப்பை காப்பாற்றுவதற்குத்தான் முயற்சித்திருக்கின்றார் என்பதை திட்டவட்டமாக அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் சஜித் பிரேமதாச தரப்பு. ஆனால் சஜித் பிரேமதாச அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சி தரப்பும் இதைத்தான் சொல்கின்றது, இது ராஜபக்சக்களை காப்பாற்றுவதற்காக வெளிவந்த புத்தகம் தான் என்று. உண்மையை சொல்ல போனால் புத்தகம் ராஜபக்சக்கள் மீது குற்றம் இல்லை, இராணுவம் மீதும் குற்றம் இல்லை, சஹ்ரான் மட்டும்தான் காரணம் என்பதை சொல்லுவதற்காகவே எழுதிய ஒரு புத்தகம் தான் அந்த புத்தகம், வேறு ஒன்றுமே இல்லை. அத்தோடு இந்த அரசாங்கம் செய்கின்ற விசாரணைகளை திசை திருப்புவதற்காகவும் வெளிவந்த புத்தகம் என்றே தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தான் இந்த உதயகம்மனுடைய புத்தகம் அமைந்திருந்தது. இதற்கு இப்போது கடும் எதிர்ப்புகள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. பௌத்த தேரர்கள் பலர் இவருக்கு கடுமையான எதிர்ப்புகளை, சீலரத்தின தேரெல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். இந்த புத்தகமானது வெறுமனே ராஜபக்சக்களை அல்லது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரிகளை காப்பாற்றுவதற்குத்தான் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கின்ற அடிப்படையான கருத்துக்களை அவர்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமான விடயம்,
உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குடைய மிக முக்கியமான சூத்திரதாரி என்பது சஹ்ரான் என்பது தெரியும் எல்லோருக்கும். ஆனால் அதை பயன்படுத்தியவர்கள் யார் என்பது, அல்லது அதன் பின்னால் இருந்து செயற்பட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு தான் இப்போது, அல்லது அதனை பயன்படுத்தி லாபம் ஈட்டியவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு தான் இப்போது கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அதிலே சுரேஷ் சாலே உட்பட பிள்ளையானுடைய பெயர் அடிபடுகின்றது. இப்படியாக எல்லோருமே அதற்குள்ளே சிக்கி இருக்கின்ற போது இந்த உதயகமனுடைய புத்தகமானது இது எல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் சஹ்ரான் மட்டும்தான் என்பதை மாத்திரமே காட்டுவதற்காக வெளிவந்த புத்தகமாக இருப்பதனால் இதற்கு கடும் எதிர்ப்புகளும் இப்போது கிளம்ப ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.